பாரதிய மரபுப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 3 பௌர்ணமிகள் வந்து மழை காலம், பனிக்காலம், வசந்த காலம், இந்த 3 காலங்களே உள்ளடக்கியது 3 பௌர்ணமி. அதில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறோம். அந்த சமயத்தில் வந்து மழையும் பனியும் சேர்ந்துருக்கும். அடுத்தது மார்கழி. மார்கழி பௌர்ணமிங்கிறது திருவாதிரை. அது வந்து சிதம்பரத்தில் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ஆருத்ர தரிசனங்கிற பெயரில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய இந்த தை மாதங்கிறது பனிக்காலமும் வசந்த காலமும் சேரக்கூடிய ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஓசோன் ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். பொதுவாகவே மார்கழியில் வந்து விடியற் காலையில் இருக்கும். இந்த தை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இரவு முழுவதும் ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஓசோன் கிடைக்கும். அதனால் அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது இது ஒரு சயின்ஸு காரணம். மக்கள் வந்து இந்த இரவு முழுவதும் கும்மி அடித்து பிள்ளையார் வச்சு நில ஒளியில் பார்த்தீங்கன்னா மேலே பந்தல்லாம் கிடையாது, அப்படியே இந்த லைட் ஒட்டு தான் இருக்கும். இந்த ஒளியில் வந்து அவங்க கும்மி அடிக்கும்போது குமிஞ்சு நிமிர்ந்து கும்மி அடிக்கும்போது கை ப்ரெஷ் ஆகும்போது அந்த ஓசோன் நிறைய உடம்புக்கு கிடைக்கும். இந்த ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக் காரணத்திற்காக தான் இந்த தைப்பூச விழா கொண்டாடுறாங்க. இன்னொன்று, தை 1ஆம் தேதி தமிழகத்தில் அறுவடை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த அறுவடையில் வரக்கூடிய பொருட்களை எல்லாம் மூட்டையாக சுமந்துக்கிட்டு தங்களுடைய குல கடவுளான முருகருக்கு போய் சமர்ப்பணம் பண்ணுறது இந்த பகுதியினுடைய ஒரு பழக்க வழக்கம். இப்போ தை 1 எல்லாம் அரிசி நெல்லெல்லாம் அறுவடையான பிறகு அதை 2 பங்காக பிரித்து தென்னை மட்டையில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரிசி கம்பு இதெல்லாம் சுமந்துட்டு போவாங்க. ஏன்னா ஒன்றா தூக்கிட்டு போனால் வெயிட்டாக இருக்கும். அதனால் காவடி, அந்த காவடி இந்த தைப்பூசத்துக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான். அதனால் இன்றைக்கு பொறுத்தளவு பழனியில் மிகப்பெரிய அளவில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் கூடுவாங்க. அதனால் ரொம்ப சிறப்பான நாள் இது. வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது திருச்செங்கோடு பகுதியில். திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா செங்குந்தர் சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப அதிகமாக மயார் பூஜையெல்லாம் பண்ணி நிறையா வந்து பண்ணுவாங்க. அதில் தனித்துவம் மிக்கது. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நெசவாளர் காலை காசி விஸ்வநாத முதலியார் நகரில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களில் கொண்டாடுறாங்க. அதில் ரொம்ப சிறப்பு எது, டாப் மோஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர் காலனி 2வது தெருவில் தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய லைட் அரேஞ்ச்மெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய அந்த மாவிளை தோரணம், பூ தோரணம், கரும்பு, வாழை, கமுகு, இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் பாருங்க, சில இடங்கள்ல எல்லாம் ஃப்ளக்ஸு போட்டு அதில் தேர் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இன்னும் பாரம்பரிய முறைப்படி அந்த வர்ணம் தீட்டி தான் தேர் செய்கிறாங்க. இந்த தேரில் வந்து பிள்ளையார் உட்கார வச்சு, பிள்ளையார் சம்சாரன்னு ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய உட்கார வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதாவது பிள்ளையாருக்கு வந்து மனைவி தொலைவராங்க, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பிள்ளையார் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு வேணும், எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருக்கார். அப்போ சிவபெருமான் பார்த்தார், என்ன இந்த பிள்ளையாருக்கு வந்து பார்வதி மாதிரிலாம் ஒரு பொண்ணு தொல்ல முடியாது, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், கிணத்து மேட்டில் போய் உன்னை விடிய காலையில் உட்கார வைக்கிறேன். அந்த சமயத்தில் தண்ணி சேர்ந்துறதுக்கு பெண்கள் வருவாங்க, கன்னி பெண்கள் வருவாங்க. அப்படி வர நேரத்தில் உனக்கு உங்கள் அம்மா மாதிரி இருக்க பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது செவி வழி செய்தி. அந்த அடிப்படையில் பிள்ளையார் சம்சாரன், அதாவது பிள்ளையார் வந்து இன்னைக்கு தைப்பூசத்துக்கு பழனி போயிட்டு வர்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பிள்ளையார் சம்சாரன்னு அந்த தெருவில் இருக்கக்கூடிய கன்னி குழந்தைகள், இதுக்கும் தை பாவை நோன்புக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. தை பௌர்ணமிக்கும் இருக்கும். தை மாதம் முழுவதும் ஆண்டாளோட திருப்பாவையை பாடுவோம். இந்த மார்கழியில் திருப்பாவை பாடுவோம். தையில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சம்சாரன்னு வச்சு ஒரு 5 நாட்கள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் தக்காளி சாதமாக இருக்கும், மாமா வீட்டில் தயிர் சாதமாக இருக்கும், சில வீடுகளில் மொச்சக்கொட்டை சாதமாக இருக்கும். எல்லா சாதத்தையும் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு கும்மி அடிச்சுட்டு அந்த கலப்பு தீர உட்காந்து, இந்தாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிட்றேன்னு இது ஒரு சமத்துவ பெருவிழாவும் இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 1000 பேர்த்துக்கு 5000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பாக நடக்கக்கூடிய தைப்பூச விழானா நெசவாளர் காலனியில் 2வது தெருவில் நடக்கிற விழா. நமஸ்காரம். என் பேர் திருநாவுக்கரசு, தேசிய சிந்தனை பேரவை. நமஸ்காரம்.
5 நாட்களுமே வந்து பிள்ளையார் வச்சு கும்மி அடிக்கிறது வழக்கம். ஒவ்வொரு நாளுமே அந்த நிகழ்வு முடிஞ்சது. இது வந்து நார்ச்சந்தி, 4 பக்கமும் தெரு இருக்குது, நடுவில் வச்சு பண்ணுறோம். அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவாயிடக்கூடாதுங்கிறதுனால இரவோட இரவாக அந்த பிள்ளையார் அழைச்சிட்டு போய் கிணத்து மேட்டில் வைக்கிறது வழக்கம். இன்றைக்கு வந்து இரவு நேரத்தில் தான் நடக்குதுங்கிறதுனால யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்காது. அதனால் பூஜையெல்லாம் முடிஞ்சு மாவு தட்டமெல்லாம் வச்சு கும்மி அடிச்சுட்டு கடைசியாக பிள்ளையாரை விடியற் காலம் 4 மணி சுமாருக்கு கொண்டு போய் கிணத்து மேட்டில் வச்சு விழாவை நிறைவு பண்ணுவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரச சாதம். இந்த 5 நாட்களும் வித்தியாசமாக நிறைய சாதங்கள் பிள்ளையார் சாப்பிட்டதுனால வயிறு செருமிக்குமா. அதனால் அவருக்கு நாளைக்கு ரச சாதம் வச்சு படைச்சு இந்த விழாவை நாளைக்கு நிறைவு பண்ணுவாங்க. திருநாவுக்கரசு தேசிய சிந்தனை பேரவை முடிச்சதுக்கு